முறைகளுக்கு திருட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? முறையீடு கிடையாது, திருடு தான் இருக்கும். உடல் உறுப்பு கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் யாரு சிந்திச்சு பாரு. சாதாரண மக்கள் இருந்தா பரவாயில்ல, ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. கல்வி நிதி தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி எல்லாம் வழங்கல, ஒரு ரூபா கூட வழங்கலன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி வலியுறுத்தப்படுங்க. நாங்கள் எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சியாகவும் சரி, எதிர்கட்சியாகவும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அறிக்கை விட்டுருக்காரு. அதுல வந்து உடல் ஒரு திருட்டா முறைகேடான தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. 2019 இதே திருட்டு நடந்திருக்கு, நாமக்கல்ல நடந்திருக்கு, அதை முன்னாள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதுல முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு வந்து நீ சிந்தித்து கேட்டிருக்கணும். யார் செஞ்சது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம். சாதாரண நடக்கின்ற சம்பவம் வேற. திராவிட முன்னேற்ற கழக அங்கு வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியிலும் பார்த்தோம். அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். முறைகேடுன்னு சொல்றாரு, நீங்க திருட்டுன்னு சொல்றீங்க, முறைகேடுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது முறைகேடுக்கு திருட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? முறையீடு கிடையாது, திருடு தான் இருக்கும். உடல் உறுப்பு கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் யாரு சிந்திச்சு பாரு. சாதாரண மக்கள் இருந்தா பரவாயில்ல, ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. நான் அதிகமா உள்ள போகல. பத்திரிகையில் வந்த செய்தி, அரசாங்கம் வெளியிட்ட செய்தி, அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கு ஒரு IAS மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்கும். ஏழை எளியோர்கள் அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாலே வருத்தத்தும் வேதனையும் அளிக்கும். ஐயா, திருவள்ளூர்ல 2 மாணவிகள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு இளம்பெண் தனியா இருக்காங்க, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. தினந்தோறும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு, வெறியாட்டமா இருக்கு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? நீங்க அற்புதமா கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஆனா முதலமைச்சரும் சரியா ஒரு அமைச்சர் சார்களும் எங்க நடக்குது? வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பத்திரிகையிலையும் ஊடகத்திலும் வர்ற செய்தி தான் நானும் சொல்றேன். எங்களுக்கு தனியாக எந்த செய்தியும் கிடைக்க போறதில்லை. ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும். உங்களை போல இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களும் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்றேன். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டி பகுதியில் சாலையில ஒரு பெண் நடந்துட்டு போறாங்க. 10 வயது மதிக்கத்தக்க சிறுமி, பின்னாடி ஒரு வாலிபர் போறாங்க. அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போற காட்சியை வலைதளங்கள் பார்த்தோம், சில ஊடகத்திலையும் வந்திருக்குது. அடுத்தது ஒரு 4 நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமியை பாலியலுக்கு ஆளாக்குறாங்க. இது தொடர்கதையா இருக்குது. ஆனா இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் அவர் வேண்டுமென்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய அரசு மீது பழி சுமத்துறான்னு சொல்றாரு. பிரதான எதிர்கட்சியுடைய வேலை என்ன? நாட்டில் எழுகின்ற பிரச்சனையை எடுத்து சொல்வதால் எங்களுடைய கடமை, அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை. ஆனா ஆட்சியாளர் அதை தட்டி கழிக்கின்றார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்ற பொழுது இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க.